மருத்துவர் திரு நாகஜோதி அவர்கள். பொதுவாக நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு போஸ்ட்டாவோ அல்லது ஒரு ஃபோட்டோவாவோ நம்ம கடந்துடுறோம். நம்மளுடைய அதிகபட்ச கோபமோ அல்லது எதிர்ப்புணர்வையோ சமூகத்துக்கு எதிராக, சமூகத்தில் நடக்கிற அவலங்களுக்கு எதிராக அப்படியாப்பட்ட ஒரு செயல்பாடாக இல்லாமல் திரு நாகஜோதி அவர்கள், குறிப்பாக டாக்டர் நாகஜோதி அவர்கள் பிராவித் பட்டாம்பூச்சி என்ற ஒரு தொகுப்பையும் ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். அவரை கருப்பு வானம் பற்றி பேச அழைக்கிறேன். தோழர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு ஜெயராணி தோழர் எனக்கு அறிமுகமானது ஜெயராணி தோழரோட கட்டுரை தொகுப்பிலிருந்து தான். அவங்களோட உங்கள் குழந்தை யாருடையது அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்குது. அந்த கட்டுரை தொகுப்பில் தான் முதல்ல நான் ஜெயராணி தோழரோட எழுத்துக்களை படிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்கள் மனிதம் ஜாதியற்றதா அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு. அந்த கட்டுரை தொகுப்பு படிச்சுட்டு கண்டிப்பாக இந்த புக் ஃபேரில் தோழரை சந்திச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவோடையே நான் புக் ஃபேருக்கு வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தப்ப இன்னொரு சர்ப்ரைஸ் இருந்தது. அது கருப்பு வானம்ன்ற இந்த சிறுகதை தொகுப்பு வெளியீடு. இந்த புத்தகம் பார்த்த உடனேயே வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சில சூழல் காரணமாக வாங்க முடியல. நம்ம தோழர்கள் சிலர் வாங்கி தோழர்கிட்ட கையெழுத்தும் வாங்கி அனுப்பி வச்சுருந்தாங்க. அது நிஜமாகவே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமாக மாறிச்சு இந்த புத்தகம். தோழரோட சிறுகதை தொகுப்பில் செந்நிலம் நாங்கள் முச்சந்த மன்றத்தில் படித்தோம். ஒரு வாரம் அந்த புத்தகத்தை நாங்கள் முழுசாக படித்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒவ்வொரு கதைகளுக்கும் டிஸ்கஷன் போச்சு. அந்த டிஸ்கஷனில் நிறைய விஷயங்கள் நிறைய தோழர்கள் ஷேர் பண்ணாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சிறுகதைகள் அப்படின்றது இந்த இலக்கியத்தில் எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றது. ஏன்னா இலக்கிய உலகம் எப்போவுமே நம்ம இப்போ கட்டுரையாக எழுதினாலோ கவிதையாக எழுதினாலோ அது ஒவ்வொருத்தர் இன்டர்பிரட் பண்ணி அவங்களோட புரிதலுக்கு எடுத்துக்க முடியும். கட்டுரைகள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முக்கியமான பிரச்சனைகளை சிறுகதைகள் மூலமாக நம்ம சொல்லும்போது நிறைய மக்களுக்கு அது போய் சேரும் அப்படின்றது செந்நிலம் படிக்கும்போது எங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்த தோழர்கள் ஷேர் பண்ண கருத்துலேருந்து எங்களுக்கு புரிஞ்சுது. அப்போது கருப்பு வானம் அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 நாள் இந்த கருப்பு வானம் புத்தகம் படித்து முடித்தாச்சு. ஆனால் இந்த 9 கதைகள், இந்த புத்தகத்தில் இருக்கிற கதைகளும் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்குது அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. என்னென்னா, இங்கே மனிதம் அப்படின்றது மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை நம்ம சமூகத்தில் இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி மற்ற மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறதால எந்தெந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுது, அந்த விளைவுகள் எல்லாமே என்னென்ன மாதிரியான விஷயங்களை இந்த சமூகத்தில் நிகழ்த்துது அப்படின்றத இந்த 9 கதைகளும் பதிவு பண்ணுறதா எனக்கு தோணுச்சு. இதில் சாதி, பாலினம், இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த 9 கதைகளும் தொட்டிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் பேசிக்காக இருக்கிறது மனிதர்களுக்கு மனிதம் இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு தோணுச்சு. அதில் ஃபஸ்ட்டு கதை பொட்டல் பிரசவம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். பொட்டல் பிரசவம் படிக்கும்போது கிட்டத்தட்ட அந்த கதையில் சொல்ல வர்ற விஷயம் நமக்கு ஒரு பாதி கதை போகும்போதே நமக்கு புரிஞ்சிடும், இதுதான் கிளைமேக்ஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம பேசப்படாமலே போகும்ல. அதுக்கு காரணம் இங்கே சடங்கை கேலி பண்ணிட்டாலோ இல்லைனா இந்த சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள், முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள், இதை எதையாவது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா அந்த கேள்விகள் அடுத்தவங்களை புண்படுத்திடும். இங்கே மெஜாரிட்டியாக ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை புண்படுத்திடும்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்துக்களை மேக்சிமம் வெளியே சொல்லாமல் இருக்கிற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத இந்த பொட்டல் பிரசவம் சொல்லியிருக்கோம். ரொம்ப குறிப்பாக இந்த சடங்கோ சம்பிரதாயமோ நேரடியாக முதல்ல பாதிக்கிறது அப்படின்றது பெண்களை. இங்கே நிறைய விஷயங்கள் நிறைய பேரை பாதிக்குது. ஆனாலும் இந்த சடங்கு சம்பிரதாயம் முதல் பாதிப்பை ஏற்படுத்துறது பெண்களுக்கு. அந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டிய நபராக பெண்கள் மாறுறாங்க. பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனைக்கான தீர்வை அந்த பெண்கள் சொல்கிறாங்க அப்படின்றத இந்த புத்தகம் இந்த கதை எடுத்து சொல்லியிருக்கு. அதில் குறிப்பாக பூவரசி, இந்த பேரே ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் அவங்க கோத்ரூ பண்ணுற அந்த பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயம் இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமாக
மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிற ஒரு கிராமத்தை ஒத்த மனுஷியாக வந்து அவங்க அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது. இந்த பூவரசிக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் இருந்த பிரச்சனையால் முத்துநகை அப்படின்ற அந்த பெண் பாதிக்கப்பட்டு தன்னோட குழந்தையை இழப்பாங்க. அந்த இடம் எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பூவரசிக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் இந்த சடங்கையும் சம்பிரதாயத்தையும் முன்னோர்கள் சொன்னதையும் மூட நம்பிக்கைகளையும் முழு மனசாக பெண்கள் ஏற்றுக்கிட்டா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்காது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த பிரச்சனைகள் கடத்தப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்றது தான் மற்ற பெண்களோட செயல்லையும். பூவரசி வந்து இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதுக்கு சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தன்னை முன்னிறுத்தி தனக்கு அந்த பிரச்சனை வரும்போது நான் நீங்கள் சொல்கிற இந்த மூடத்தனத்துக்குள்ளே இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, நான் அதில் ஸ்ட்ராங்காக நிற்பேன்னு சொல்லி தன்னோட கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னாடி எடுத்து வச்சுருப்பாங்க பூவரசி. அதன் மூலமாக அந்த கிராமத்துக்கு அந்த பிரச்சனையே வந்து தீர்ந்து போகிற ஒரு சூழல் வரும். அந்த சூழல் வந்ததுக்கு பிறகு ஒரு விஷயம் நடக்கும். இது வரலாறு நெடுக நிறைய இடங்களில் நடந்த விஷயம்தான். என்னென்னா, ஒரு பிரச்சனைக்கான தீர்வை ஒரு பெண் கண்டடைந்து அதை வந்து ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தினதுக்கப்புறமா அந்த தீர்வை கொண்டு வந்ததுக்கான கிரெடிட்டை திருடுறது இருக்குல்ல, அது இந்த பொட்டல் பிரசவத்தில் நடக்கும். ஏன்னா இந்த கிரெடிட் திருடப்படுது அப்படின்றது மேக்ஸிமம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தது ரோசலின் ஃப்ராங்க்லின். ஆனால் அதை வந்து பதிவு பண்ணாமல் 2 ஆண்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் பூவரசி தான் அந்த ஊரில் இருந்த அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிப்பாங்க, அந்த தீர்வை நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனால் அதுக்கான கிரெடிட்டை யாருக்கு கொடுப்பாங்கன்னா, கடைசி அது மேபி படிக்கும்போது சிரிப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயந்தான், அந்த பூசாரிக்கு கொடுப்பாங்க. பூசாரி வந்து அவங்க கனவுல வந்து இந்த மாதிரி சாமி சொல்லிருச்சு, ஸோ அதுக்கான தீர்வு வந்து இந்த பூசாரி மூலமாக நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. இந்த சிஸ்டத்தை வந்து ஒரு பெண் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா அதை இந்த சிஸ்டம் வந்து ஒரு கட்டம் வரை எதிர்த்து பார்க்கும். அதுக்கப்புறமா ஓகே இவங்க எல்லாரும் வந்து முழிச்சுக்கிட்டாங்க, ஸோ நம்ம இதை வந்து அப்படியே அடக்கி வாசிப்போம்னு சொல்லிட்டு சிஸ்டம் அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். ஆனால் அந்த தீர்வுன்னு வரும்போது ஆண்கள் அந்த கிரெடிட்டை திருடுற அந்த விஷயத்தை இந்த கதையில் ரொம்ப சட்டிலாக அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க தோழர். அது நிஜமாகவே ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக அந்த கதையை மாற்றுச்சு. ஒருவேளை அந்த சொல்யூஷனை சொல்கிறதோட அந்த கதை முடிஞ்சிருந்தா கூட ஒரு பிரச்சனை நடந்தது அந்த சொல்யூஷன் சொன்னாங்க அப்படின்றதோட இருந்திருக்கும். ஆனால் பேசிக்காக வரலாறு நெடுக என்ன நடந்ததோ அதை ஒரு பத்தியில் வந்து கடைசி சொல்லி நிறுத்தியிருப்பாங்க. அதுதான் அந்த கதையோட ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கதை அரண் வலியுறுத்தல். இந்த அரண் வலியுறுத்தலில் வந்து ஒரு வார்த்தையில் அந்த கதைக்கான விஷயத்த சொல்லணுன்னா, நம்ம சமூகத்தில் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை பத்திரிகையாளர்கள் அணுகிறது அப்படின்றது என்னவா இருக்குது. பத்திரிகையாளர்கள்னு மட்டும் இல்லை, நம்மளே கூட நம்மளோட பார்வை வந்து என்னவா இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து இருக்கணும். அதாவது ஒரு சாதிய மோதல் நடக்குது, இல்லைனா ஒரு பிரச்சனை நடக்குது, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலோ இங்கே வந்து அந்த பார்வை அந்த மக்களை எந்த மாதிரியெல்லாம் வந்து விக்டிம் ஷேம் பண்ணலாம், இல்லைனா விக்டிம் பிளேம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை நேரடியாக வந்து நான் சாதி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் பார்க்க முடியும். ஆனால் நம்ம சமூகத்தில் சாதி இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு உண்மை. இது வந்து ஊரறிந்த ரகசியம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சாதி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சாதியால் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் ஒரு பத்திரிகையாளர் எவ்வளவு நேர்மையாக அந்த செய்தியை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இந்த கதை சொல்லியிருக்கும். இதில் வந்து பத்திரிகையாளர்கள் அதை முன்னிறுத்தி சொன்னால் கூட அந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை நடத்துது அப்படின்றதையும் இந்த கதை ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதிய மோதல் நடக்குது. அந்த சாதிய மோதலால் 5 பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க. இந்த 5 பேர் கொலை செய்யப்படுறதுக்கு காரணமாக சில விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த காரணங்கள் எல்லாம் கேட்கும்போது கடந்த காலத்தில், அதாவது ரீசன்ட் டைம்ஸில் நம்ம ஊரில் நடந்த சாதிய பிரச்சனைக்கு ஒரு
உப்பு சப்பில்லாத ஒரு காரணத்தை சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த கதை நினைவுபடுத்தும். ஏன்னா இங்கே சாதிய பிரச்சனையை நேரடியாக சாதிய பிரச்சனை அப்படின்னு அணுகிற ஒரு மனசு நிறைய பேருக்கு இருக்காது. அப்படி சொல்லிட்டா எங்கே நம்ம ஊரில் சாதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு அடித்தளம் சாதி தான். இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லவே முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த கதை அரண் வலியுறுத்தல் வந்து சொல்லியிருக்கும். அதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, ஒரு செய்தியை வெவ்வேறு தளத்திலிருந்து பார்க்குற பத்திரிகையாளர்களும் என்னவா பார்க்குறாங்க அப்படின்றது. அதில் கிரவுண்டில் மக்களோட மக்களாக நின்று வேலை செய்கிற, மக்களை புரிஞ்சுக்கிட்ட, மக்கள் மொழியில் சிந்திக்கிற ஒரு பத்திரிகையாளர்னா அவங்க இந்த பிரச்சனையை வந்து எப்படி அணுகுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கிசா அப்படின்ற அந்த மெயின் கேரக்டர் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அதே ஒரு அமைச்சூர்னா கொஞ்சம் ஆர்வக்கோளாறு, இந்த கதையில் இருக்கிற அதே வார்த்தையில் சொல்லணும்னா கொஞ்சம் ஆர்வக்கோளாறாக இருக்கிற சரண் வந்து எப்படி அணுகுவாங்க. இந்த 2 பேரோட அணுகுமுறைகளையும் சொல்கிறதன் மூலமாக எந்த மாதிரியெல்லாம் பத்திரிகையாளர்கள் இருக்கணும், செயல்படணும், அவங்க சிந்திக்கிறது எந்த கோணத்தில் இருக்கணுன்றத நமக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக அவங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க. அது வந்து எத்தனை பேர் தன்னோட ஸ்டாண்டு, அதாவது இங்கே நான் செய்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அது அவங்களுக்கே ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்ற நேரத்தில் எது அரண் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்மளை கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கோ இல்லைன்னா நம்மளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கோ செய்கிற ஒரு விஷயம் குரலற்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸை இந்த கதை படிக்கிற எல்லாருக்குமே ஏற்படுத்தும். இது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் இல்லை, நிறையா நம்மை போன்ற சாதாரண மக்களுக்குமே வந்து நம்ம ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்றத தெளிவாக நமக்கு வந்து உணர்த்துகிற ஒரு கதையாக இந்த அரண் வலியுறுத்தல் வந்து இருந்தது. இந்த கதை படிக்கும்போது எனக்கு வந்து அந்த மெயின் கேரக்டரில் ஜெயராணி தோழர் தான் தோணுச்சு. அது தவிர்க்க முடியல. மேபி அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு வந்து பர்சனலி நான் ஃபீல் பண்ணேன். அடுத்த கதை வந்து 17வது ஜன்னல். எனக்கு இந்த 17வது ஜன்னல் கதை படிக்கும்போது ஒரு பெண்ணோட அகவன்முறை, குறிப்பாக அகவன்முறை அப்படின்னே சொல்லலாம். இந்த அகவன்முறை வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு தேடலாக நான் இந்த கதையை பார்க்குறேன். ஏன்னா ஆலிஸ் அப்படின்ற அந்த பெண் ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கையை, ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. திடீர்னு அவளோட வாழ்க்கை வந்து தலைகீழாக மாறுது. ஒரு பூட்டின வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல், தன்னோட பர்சனல் லைஃப்பில் அந்த பெண் சந்திக்கிற அந்த டாக்ஸிசிட்டி அப்படின்றது ஒரு பெண்ணை எவ்வளோ வந்து க்ரூவலாக மாற்றும். அதாவது இங்கே அந்த நார்சிசிசம் அப்படின்றது வந்து எதிரில் அதை அனுபவிக்கிறவங்கள எப்படி வந்து க்ரூவலாக மாற்றும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக இந்த 17வது ஜன்னலை சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஆலிஸோட மனநிலையை வந்து நமக்கு அப்படியே இந்த கதையில் கடத்தியிருப்பாங்க. அந்த கதையை படிக்கிற நம்மளுமே ஆலிஸாக மாறி இருப்போம். ஆலிஸாக மாறி எப்படா அந்த சேந்தனோட ஜன்னலை பூட்டுவாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போவோம். ஏன்னா அத்தனை ஆண்டு காலமாக ஆலிஸ் அனுபவிக்கிற அந்த சிக்கல், அவங்க தினம் தினம் வந்து டாக்ஸிசிட்டியை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பாலின சார்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க பெண் என்பதாலேயே வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கப்படுது அப்படின்றதே எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். தன்னை மாதிரியே இருக்கிற ரத்தமும் சதையுமான ஒரு உயிரை அவங்க வந்து தன்னோட மனைவி அப்படின்றதுக்காகவே ஒரு ஆண் வந்து ஒரு பொருள் போல் அந்த பெண்ணை பாவிக்கிறதும், தனக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறதும் வந்து எவ்வளவு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த 17வது ஜன்னல் வந்து சொல்லியிருக்கோம். அதில் ரொம்ப குறிப்பாக நிறைய எழுத்தாளர்களோட புத்தகங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த புத்தகங்களை எல்லாம் தேடி படிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன க்யூரியாசிட்டி கூட ஏற்பட்டுச்சு. அதில் சில புத்தகங்கள் நான் தேடி வச்சுருக்கேன், இன்னும் படிக்கலை. ஆனால் இந்த கதையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அத்தனை புத்தகங்களுமே ஒரு பெண்ணோட வலியையும், அதாவது மௌனமாக இருந்து ஒரு பெண் அனுபவிக்கிற வலிகள், நிறைய பேர் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரியான ஸ்பேஸ் இல்லாத பெண்கள் என்னென்னவெல்லாம் செஞ்சு தங்களோட அந்த சஞ்சலங்களை போக்கிக்கிறாங்க அப்படின்றத இந்த புத்தகம் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாரையுமே வந்து சுய பரிசோதனை செய்ய வைக்கும். ஒரு ஆண் இந்த கதையை படிக்கும்போது நான் என்னவா இருக்கேன், நான் சேந்தன் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னா, ஈவன் தோ
சேந்தனோட ஒரு சின்ன குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்மளையே வந்து அது சுய பரிசோதனை செய்ய வைக்கிற ஒரு கதையாகவும் இருக்கும். இன்னொன்று, ஆலிஸ் வந்து ஒரு வார்த்தை ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஒரு சர்வாதிகாரிக்கு வந்து கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை என்னென்னா, அவன் அடிமையாக வச்சுருந்த அந்த நபர் வந்து சுதந்திரத்தை அனுபவிக்கிறது. அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறது அப்படின்றதே அந்த சர்வாதிகாரிக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்றதும், அதுலேயும் ஆலிஸ் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து பூ வச்சுட்டு அந்த சேந்தன் பார்க்க அப்படியே எதிரில் நிற்பாங்க. அந்த காட்சியை வந்து நிஜமாக நான் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு அது வந்து பொயட்டிக்காக எனக்கு தோணுச்சு. அது மேபி ஒரு வன்மம் வெளிப்பாடாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த காட்சி வந்து எனக்கு வந்து பொயட்டிக்காக தான் தோணுச்சு. அதுக்கு காரணம் ஆலிஸ் அத்தனை காலமும் அனுபவித்த வலிகள். ஒரு தொடர்ந்து வலிகளை அனுபவிக்கிற ஒருத்தவங்க என்னவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும், இந்த மாதிரியான சூழல்களை கோத்ரூ பண்ணுற பெண்களை நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் அவங்கள நோட்டீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துலையும் இந்த கதை நம்மளை கொண்டு போய் நிறுத்துது. அதுவுமே ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமான, அதுவும் கடைசி அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கதைகள் வந்து நம்மளை சஞ்சலப்படுத்தும், நம்மளை கஷ்டப்படுத்தும், அப்படியே மனசை போட்டு நெருக்கும், அப்படியே நெஞ்சில் கல்லை தூக்கி வச்ச மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த 17வது ஜன்னல் படித்து அதை முடிக்கும்போது நிஜமாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சு. நீங்களும் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த 17வது ஜன்னல் படித்து முடிக்கும்போது கிடைக்கும். அடுத்த புத்தகம் ஒரு கருவின் சிதைவு. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. என்னென்னா, எப்போவுமே சாதி அப்படின்னு சொல்லும்போது அது கிராமங்களில் சாதி இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் படித்தவர்கள் மத்தியில் பொருளாதாரத்திலையும் அவங்களோட வாழ்க்கை சூழல்லையும் முன்னேறின ஒருத்தவங்க கிட்ட இந்த சாதி எப்படி இருக்குது, அவங்க சாதியை வந்து எங்கெங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அப்படியே நமக்கு வந்து ஒரு நோட் எடுத்து கொடுத்தா மாதிரி இருக்கும் இந்த கதை. இதை இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, சிட்டியில் சாதி பார்க்க மாட்டாங்க, இல்லைனா சிட்டியில் வந்து சாதி இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் இந்த இந்திய சமூகம் சாதியிலேயே உழன்று கிடக்கிற ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் சாதி இல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல. ரொம்ப கான்ஷியஸாக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் இந்த சாதியை நம்ம வந்து தூக்கி போடணும்னு நினச்சா மட்டுமே ஒரு மனுஷனால் சாதியற்ற மனிதனாக மாற முடியும். அப்படி இல்லாமல் நான் சாதியை கண்டுக்கலை, அதாவது அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, நான் கண்ணை மூடிட்டு நடக்கிறேன் அப்படின்னு போகிறவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் அங்கே சாதி இருக்குன்னா அதை அக்னாலேஜ் பண்ணணும், அதுக்கு ஒரு தீர்வு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி சாதியை, அதாவது படித்தவர்கள் மத்தியில் இருக்கிற சாதியை வந்து ரொம்ப நோட் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் சயின்டிஃபிக்காக இந்த சாதிய மனநிலையை வந்து எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த கருவின் சிதைவு வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கருப்பு வானம், இந்த கருப்பு வானத்தில் பெயரே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இந்த புத்தகத்தில் 2 இடங்களில் 2 கதைகளில் கேரக்டர்ஸுக்கு பெயர்களே இருக்காது. அந்த 2 கதைகளும் காதலை பற்றி பேசும். ஒரு கதை இந்த கருப்பு வானம் அப்படின்ற கதை. அந்த கதையில் இங்கே சாதி மீறி ஒரு காதல் அப்படின்றது ஒன்று நிகழும்போது இந்த சமூகத்தில் நடக்கிற வன்முறை, அந்த வன்முறையை என்னவா இந்த சமூகம் வந்து பார்க்குது, இந்த வன்முறையை எப்படி வந்து இந்த சமூகம் அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்றதையும், அந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு நம்ம எப்படியான எதிர்வினை ஆற்றணும் அப்படின்றதையும் இந்த கருப்புவான புத்தகம் சொல்லும், மீன்ஸ் அந்த சிறுகதை சொல்லும். அதே மாதிரி பெயர் குறிப்பிடாமல் எழுதப்பட்டிருக்கிற இன்னொரு சிறுகதை வந்துட்டு ஆதியில் ஒரு அன்பு இருந்தது. இந்த சிறுகதை காதல் அப்படின்றதுக்கு என்ன, காதல்னா இல்லைனா இணையர்கள்னா யார் அப்படின்றது, இது வந்து பால்பேதம் இல்லாமல் இணையர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்றத அப்படியே கவிதை மாதிரி சொல்லியிருக்கும். இதில் பெயர்கள் குறிப்பிடாதது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அந்த கேரக்டர்ஸை தங்களாக நினச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழலைனா கூட இனி அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற ஒரு நபராக மாறுறதுக்கு இந்த ஆதியில் ஒரு அன்பு இருந்தது அந்த சிறுகதை வந்து உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் அதில் பேசியிருக்கிற அத்தனை ஒவ்வொரு வரிகளும் வந்து கவிதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அதே மாதிரி வேறு 2 சிறுகதைகள் வந்துட்டு பாடம், இளவஞ்சி காவியம். இந்த 2 கதைகளுமே
இங்கே கல்வி நிலையங்களில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாடத்தை பற்றி சொல்லிடுறேன். கல்வி நிலையத்தில் இருக்கிற சாதிய மனநிலை ஒரு மாணவனுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றத பேசியிருப்பாங்க. அதில் குறிப்பாக இந்த கதையை படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய ரியல் டைமில் நடந்த விஷயங்களை பற்றி நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் இருக்கிற இந்த சாதிய மனநிலை அப்படின்றது எவ்வளவு ஆபத்தானது, அதை நம்ம களையிறதுக்கு என்னென்னவெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சங்கமித்ரா அப்படின்ற அந்த ஹெட்மாஸ்டர் கேரக்டராக நம்ம எல்லாருமே மாற வேண்டிய தேவை இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்றத அந்த பாடம் சிறுகதை நினைவுறுத்தியிருக்கும். அதே மாதிரி இளவஞ்சி காவியத்தில் எப்போவுமே ஒரு ஆதிக்க சாதியினர் செய்கிற ஒரு விஷயத்துக்கான பலனை இல்லைனா அதோட விளைவை அனுபவிக்கிறது ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த மக்கள் அந்த இடத்தை தாண்டி இப்போ இளவஞ்சி அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு இந்த சமூகத்தில் நிலை பெற்றதுக்கு பிறகு தன்னோட அந்த வெளிப்பாடுகள் இந்த சமூகத்துக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்றதுல இருக்கிற அந்த தெளிவு இளவஞ்சி காவியம் படிக்கும்போது நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தானே, ஒருத்தவங்க நம்மளுக்கு கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கெட்டது செய்யணும்னு இல்லை, அவங்களுக்கு நம்ம நல்லதும் செய்யலாம். அந்த நல்லது செய்கிறத அவங்க நம்ம நல்லது தான் செய்கிறோன்னு நம்ப வைக்கிற கடமையும் நமக்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு இந்த சமூகம் புகுத்திட்டே இருக்குல்ல, அதையும் இந்த கதை பேசுகிற மாதிரி இருந்தது. அடுத்தது லாஸ்ட்டு கதை இந்த உள்ளொளி தரிசனம். உள்ளொளி தரிசனம் படிக்கும்போது நிஜமாகவே நிறைய எழுத்தாளர்கள் நினைவுக்கு வந்தாங்க, அதை தவிர்க்க முடியல. அதுலேயும் கலைக்கானதே அப்படின்னு சொல்கிற எழுத்தாளர்களை கலைஞர்களை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. கலை மக்களுக்கானதுன்னு யோசிக்காத எந்த கலைஞர்களும் மக்களுக்கான இலக்கியத்தையோ மக்களுக்கான கலையையோ படைக்கவே முடியாது. அந்த கலைகள் மேபி நீங்கள் கிளாசிக்னு கொண்டாட முடியும், ஆனால் அது மக்களுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் குரலற்ற மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கூட அந்த கலைக்கானதே அப்படின்னு சொல்கிறவங்களோட படைப்புகளில் இருக்காது. ஸோ கலை எப்போவுமே மக்களுக்கானதாக இருக்கணும் அப்படின்றத இந்த கணியன் கேரக்டர் மூலமும் இந்த நிகரிலன் அப்படின்ற அந்த கேரக்டர் மூலமாக கலைக்கானதேன்னு சொல்கிறவங்களுக்குள்ளே இருக்கிற சாதிய வர்க்க மனநிலையையும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். காமாட்சின்ற அந்த கேரக்டர். அதில் காமாட்சியோட கேரக்டரை ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அதில் ஒரு வரியில் அந்த காமாட்சி எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையை உண்மை என்றும் தவறை தவறு என்றும் சரியே சரின்னும் தவறுன்னு சொல்கிற ஒரு கேரக்டர் காமாட்சி. ஸோ இந்த காமாட்சி இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் சாதிய அமைப்புகள்லேயே வளர்ந்துருந்தாலும் நம்ம சரின்னு தவறுன்னு சொல்கிற மனநிலையில் இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற அநியாயங்களையாவது அட்லீஸ்ட் நம்ம தட்டி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்துவாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த புத்தகம் முழுசாக நம்ம படித்து முடிக்கும்போது இதில் இருக்கிற மொழி திறனும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் ஒவ்வொரு கேரக்டருக்கும், பூவரசி, சித்திரன், ஆலிஸ், சேந்தன், நிகரிலன், கனியன்னு சொல்லிட்டு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை பெயர்களுமே அந்த கேரக்டரோட ரிஃப்ளெக்ஷனாக பார்க்க முடியுது. இந்த கேரக்டர்ஸோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே நமக்குள்ள இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது நம்ம உணர முடியுது. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சமூகத்தை நம்ம என்னவா அணுகணும், நம்ம யார் பக்கம் இருந்து அணுகணும், இந்த புரிதலை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு இந்த 9 கதைகளும் நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிறுகதை வெகு மக்கள்கிட்ட போய் இந்த புரிதல்களை எல்லாம் ஏற்படுத்துச்சுன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி ஒரு சிறுகதைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் இன்னும் நிறைய பேரால் படிக்கப்பட்டு நிறைய பேரால் கொண்டாடப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.